அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று நம் வானொலியில் அழகப்பா அரசு கலைக்கல்லூரியை பற்றிய சிறப்புரையை பகிர அழகப்பா அரசு கலைக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் பெத்தாலட்சுமி அம்மா அவர்கள் இணைகிறார். வாங்க நேயர்களே, கேட்கலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு என் வணக்கம். கோடி கொடுத்த கொடைஞன், குடியிருந்த வீடும் கொடுத்த விழுத்தெய்வம், தேடியும் அள்ளிக் கொடுத்த அழகன், வள்ளல் அழகப்பர் உருவாக்கிய அறிவுத் திருக்கோயிலாம் அழகப்பா அரசு கலைக் கல்லூரியின் பவளவிழா ஆண்டில் உங்களோடு உரையாடுவதில் பெருமகிழ்வும் பேருவகையும் கொள்கிறேன். கல்வியை உலகினுக்கு கனிவாய்த் தந்தவர்களுள் முன்னவராய் நின்றவர், வாழ்நாள் முழுவதும் சொத்தெல்லாம் தேடி கல்வி வளர்ச்சிக்கே கவனமாய்த் தந்தவர் அழகப்பர் என்னும் அரும்பெரும் கொடையாளர். கடல் உலகில் உற்ற பொருளுக்குள்ளே நன்மை தரும் கல்வியே நிலை பெற்ற பொருளாம் என உணர்ந்து கல்வியின் உயர்வுக்காய் கவனமாய் உழைத்த தலைவரவர். வள்ளல் என்னும் தமிழ்ச்சொல் தன்னை கொள்வார் இல்லை என்று குறைகொண்டு நாளும் தவம் செய்ததாம். அதன் நற்பெரும் தவத்தின் பயனால் நானிலத்தில் உதித்திட்ட சொற்பெருக்கும் சீலர் அழகப்பர் என்பதனை வள்ளல் தமிழ்ச்சொல் வணங்கித் தவம் செய்து கொள்ளப் பிறந்த கொடையழகன் உள்ள உடைமை அனைத்தும் ஒழித்தான், ஒழியார் மடமை தொலைக்கும் மகன் என வியந்துரைப்பார் வாசுப மாணிக்கனார். மேலும் ஒரு விளக்கும் இல்லா உதிகாட்டில் கல்வித் திருவிளக்கு ஏற்றிய செய்யனாய், பெருவிளக்கு மின்னொளி 1000 வீதிக்கு நாட்டிய தன்னொளி கொண்ட தகையாளனாய் அமைந்திட்ட அழகப்பர் உருவாக்கிய அழகப்பர் கல்லூரி கடந்து வந்த வரலாற்றுப் பாதை வளர் தமிழ்போல் அமைந்தது. அதன் தோற்றமும் ஏற்றமும் சொல்லில் அடங்காதது. எனினும் சொல்லத் துணிவேன் யான். இன்றிலிருந்து 75 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒருங்கிணைந்த இராமநாதபுரம் மாவட்டத்தின் ஒரு பகுதியாய், வானம் பார்த்த பூமியாய் வறண்டு கிடந்தது காரைக்குடி. கண்ணுக்கெட்டிய தூரம் வரை காரைச் செடிகளின் புகலிடமாய் கனத்துக் கிடந்தது காரைமண். வறுமைக்கு வாழ்க்கைப்பட்டு வயிற்றுப் பிழைப்பிற்கு வாழ்வாதாரம் தேடி ஓடிப் பிழைத்த மக்கள் கல்வியை தேடிப் படிக்கும் வழியறியாது திகைத்து நின்றனர். தெய்வம் வரும், திளைத்த கல்வி செல்வத்தை அள்ளித்தரும் என்ற நம்பிக்கை ஒன்றினையே நாளும் தேக்கி கீழ்த்திசை விடியலை நோக்கி காத்துக் கிடந்தது காரைக்குடி. காரை மண்ணும் மக்களும் செய்த தவத்தால் அந்த அற்புதம் நிகழ்ந்தது. 1947 ஜூலை 3ஆம் நாளை காலம் கவனமாக கணக்கு வைத்துக் கொண்டது. சென்னை மாநகரில் அன்னிபெசன்ட் அம்மையாரின் 100ஆண்டு விழாவில் காரைக்குடியை கல்விக்குடியாய் மாற்றம் செய்யும் முழக்கம் முகிழ்த்தது. சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தராக சீர்மை பெற்ற லட்சுமணசாமி முதலியார் மக்களின் அறியாமை இருளகன்று அறிவுத் தீபம் அவனியெங்கும் பரவிட, அன்புள்ளம் கொண்டோர் தமிழ் மண்ணின் பின்தங்கிய பகுதியில் கல்லூரி திறக்க கவனம் கொள்ள வேண்டும் என கனிவுடன் முழக்கமிட்டார். அறிவியல் நாட்டம் கொண்ட அழகப்பருக்கு அது அன்னை கலைவாணியின் குரலாய் கருத்தில் இனித்தது. ஆங்கில ஆதிக்கத்தின் அடிமை இருள் கிழித்து கீழ்வானில் சுதந்திர ஞாயிறு செம்மாந்து எழுவதன் முன் அறியாமை இருள் போக்கும் அறிவுக் கதிரவனாய் கல்லூரி ஒன்று
காரைக்குடி மண்ணில் கவினுர எழுந்தது. 1947 ஆகஸ்ட் 11 நாள் அழகப்பா கலைக்கல்லூரி வரலாற்றின் பக்கங்களில் விதையாய் விழுந்து விருட்சமாய் எழுந்தது. அந்த ஆலமரத்தின் அடுத்தடுத்த விழுதுகளாய் எத்தனை எத்தனை கல்வி நிறுவனங்கள், அத்தனையையும் ஈன்றெடுத்த அன்புத்தாயாய் அழகப்பா கல்லூரி அகமகிழ் வெய்தியது. அத்தனைக்கும் சிகரமாய் அழகப்பா பல்கலைக்கழகம் 1985 தோற்றம் கண்டது. அழகப்பா கல்லூரி தன் முதுகலை வகுப்புகளை பல்கலைக்கழகத்திற்கு பண்புடன் தந்து பார்ப்புகள் பெற்றது. இளநிலை வகுப்புகள் உடன் அரசு கல்லூரியில் புதிய அவதாரம் கொண்ட அழகப்பா அரசு கலைக் கல்லூரி முதுநிலை வகுப்புகளை பல்கலைக்கழகத்திற்கு கொடுத்ததால் பெற்ற பெரும் பயனாய் பல்வேறு ஆராய்ச்சித் துறைகளுடன் தனது 75வது ஆண்டினை ஏற்றமுடன் எட்டுகின்றது. கடந்த 75 ஆண்டுகளில் அறிவிற் சிறந்த ஆன்றோர்களை, மாண்பமைந்த நீதி அரசர்களை, ஆற்றல் மிக்க அரசியல் தலைவர்களை, பண்பில் உயர்ந்த துணைவேந்தர்களை, பார்ப்போற்றும் ஆட்சியர்களை, அறிவூட்டும் ஆசிரியர்களை, பெருமைமிகு பேராசிரியர்களை, சட்டமறிந்த வழக்கறிஞர்களை, அறிவு நுட்பம் அமைந்த அறிவியல் அறிஞர்களை, தொழில் விற்பன்னர்களை, கலை இலக்கியப் படைப்பாளர்களை, திரைத்துறையினரை ஈன்று புறம் தந்த கண்ணியமிக்க தாயாய் கர்வத்துடன் நிற்கின்றது இக்கல்லூரி என்பதை இப்பவழ விழா ஆண்டில் பெருமகிழ்வுடன் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இப்பவள விழா ஆண்டில் இக்கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் அனைவரையும் சந்தித்து உரையாடி இக்கல்லூரியினால் நீங்கள் அடைந்த பயனை அறிவதில் நாங்கள் ஆர்வமுடன் இருக்கின்றோம் என்பதையும் இத்தருணத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். ஆகையால் இக்கல்லூரியில் பயின்ற அனைத்து துறை மாணவர்களும் கல்லூரி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு தங்களைப் பற்றிய விபரங்களை தெரிவிக்க வேண்டுகிறோம். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8030364521 8903964521. மேலும் பவளவிழா ஆண்டாம் 75வது ஆண்டினை கொண்டாடிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் கடந்த கல்வியாண்டில் நம் கல்லூரி அகில இந்திய அளவில் தேசிய தர மதிப்பீட்டுக் குழுவின் தரவரிசையில் 75வது இடத்தை பெற்றிருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்வதோடு வெகு விரைவில் முதலிடத்தை நோக்கி முன்னேறுவோம் என்ற நம்பிக்கையையும் இது ஏற்படுத்தி இருக்கிறது என்று கூறி இந்த வாய்ப்பினை வழங்கிய அழகப்பா பல்கலைக்கழகத்திற்கும் மற்றும் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் பேராசிரியர் சு. ராசாராம் ஐயா அவர்களுக்கும் என் நன்றி. வணக்கம். நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்னைக்கு நம்ம வானொலியில அழகப்பா அரசு கலைக்கல்லூரியை பற்றிய சிறப்புரையை நம்ம கூட பகிர்ந்துகிட்ட அழகப்பா அரசு கலைக்கல்லூரியின் முதல்வர் பெத்தாலட்சுமி அம்மா அவர்களுக்கு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள்.